ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கடும்பு பால் தான். எங்கள் சித்தி வீட்டில் கன்று போட்டுட்டு இருந்தது. அவங்க பால் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. வாங்க கடும்பு பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியாரோட ஃபேவரெட்டும் கடும்பு பால் தான். இப்போ 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன். பால் வந்து சிம்மிலேயே கொதிக்க வேணும். இப்போ ஃபஸ்ட்டே நான் ஏலக்காவும் போட்டுவிட்டேன், கொதிச்சுட்ருக்கு. இப்போ இதில் தான் நான் சுகர் எடுத்தேன்ல, இதையும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். பார்த்திங்களா, இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த கன்று போட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பால் வந்து ரொம்ப கெட்டியாக வரல, ஓரளவுக்கு தான் இருக்குது. பட் ஆனால் பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ மறுநாள் பாலேன்னு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கேக் மாதிரி இருக்கும். இது ஒரு 2 டேஸ் ஆனதுனால கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெல்லம் போட்டும் செய்யலாம். எங்கள் மாமியார் ஒயிட் சுகர் போட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான கடும்பால் ரெடி ஆயிடுச்சு. நானும் போய் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அப்படியே கேக் மாதிரி இருக்குல்ல. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.